ஐந்து கரத்தனை ஆனைமுகத்தனை இந்து நிலம்புரை போலுமைத்தனை தொந்தி வைத்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. முதல் வணக்கத்துக்குரிய விநாயகப் பெருமானை வணங்கி இந்த உங்களுக்கு சில ஆன்மீக தகவல்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். நம்ம விநாயகப் பெருமானிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். விநாயகர் விரதங்களில் உள்ள சிறப்பான விரதம் சதுஷ்டி. அந்த சதுஷ்டியானது ஒரு மாதத்தில் 2 தடவைகள் வரும். ஒன்று தேய்பிறை சதுஷ்டி, ஒன்று வளர்ப்புறை சதுஷ்டி. ஒன்று தேய்பிறையில் வருகின்ற சதுஷ்டி அதிவிசேஷமானது. அதனை சங்கடகர சதுஷ்டி என்று கூறுவார்கள். அந்த சங்கடகர சதுஷ்டியிலே நாம் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் சகல நலங்களும் எமக்கு கிடைக்கும், சகல வளமும் கிடைக்கும். அந்த சங்கடகர சதுஷ்டி தேய்பிறையில் வரும் அந்த சங்கடகர சதுஷ்டியானது எமது ஜாதகத்திலே சந்திர பகவான் பகை பெற்றிருப்பவர்கள், மனோகாரகன் என்று சொல்லப்படுகின்ற சந்திர பகவான் மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் எமது ஜாதகத்திலே பகை பெற்றிருந்தால் அவர் அந்த மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டிருப்பார். அதற்கு நாம் இந்த விநாயகப் பெருமானை அந்த தேய்பிறை சதுஷ்டியிலே வழிபட்டு வந்தோமானால் நமக்கு அந்த சந்திர பகவானினால் ஏற்படுகின்ற அனைத்து இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கி மனதிலே அமைதியும் சந்தோஷம், வாழ்க்கையிலே செல்வமும் செல்வாக்கும் நிறைந்து காணப்படும். அந்த சங்கடகர சதுஷ்டி அனுஷ்டிக்கும் முறையானது நம்ம காலையில் எழுந்தவுடனே தலைக்கு குளிக்க வேண்டும். உங்களால் எளிமையான முறையில் வழிபடக்கூடியவர் விநாயகப் பெருமான். நாம் எப்பொழுதும் விநாயகரை எளிமையான முறையில் வழிபடலாம். எமது அந்த வழிபடும் முறை காலையிலிருந்து 6 மணியிலிருந்து நாம் உபவாசமாக இருக்க வேண்டும். உபவாசம் என்பது தண்ணீர் மட்டும் அருந்தி உபவாசம் இருக்கலாம். தண்ணீருக்கு விதிவிலக்கு, தண்ணீருக்கு தோஷமில்லை என்று கூறுவார்கள். தண்ணீர் மட்டும் அருந்தி சந்திர உதயம், அதாவது மாலை 6 மணிக்கு மேலே சந்திர உதயமானது. அந்த சந்திர உதயம் ஆகிய பிறகு நாம் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து நாம் இந்த வழிபாட்டினை செய்யலாம். நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு பிரசாதம், அதாவது அவல், கடலை, வெத்திலை, பாக்கு, பழங்கள், அதுவும் இல்லை என்றால் அவல், கடலை, நம்மளால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் கற்கண்டாவது வைத்து நாம் விநாயகரை வழிபடலாம். ஆனால் அதுவும் முடியவில்லை என்றால் 21 அருகம்புல் அல்லது ஒரு அருகம்புல்லாவது விநாயகப் பெருமானுக்கு சாத்தி வழிபட்டால் நமது இன்னல்கள் நீங்கும். உதாரணமாக விநாயகர் வழிபாடு செய்யும் முறையானது கலசம் வைத்து சில பேர் வழிபடுவார்கள், சிலை வைத்து வழிபடுவார்கள், படம் வைத்து வழிபடுவார்கள். நமக்கு எது கலசம்தான் வைத்து வழிபடணும் என்றதில்லை. நம்மளால் முடிந்தால் அந்த ஒவ்வொரு மாதங்கள் வருகின்ற தேய்பிறை சதுஷ்டியிலே காலையில் எழுந்து வீடு வாசல் தூசு துப்புரவு பண்ணி கலசத்தை வைத்து இரவுலே இலை போட்டு வழிபடலாம். இரவுல தான் சாப்பாடு உணவருந்த வேண்டும். சோறோ அல்லது பிட்டோ அல்லது இட்லி, இடியப்பம் ஏதாவது ஒரு வகையை நாம் உண்ணலாம். விநாயகருக்கு சாத்துகின்ற அந்த பிரசாதத்தினை நாம் உண்ணலாம். ஆனால் நம்மளால் முடியவில்லை என்று சொன்னால் எளிமையான முறையிலே காலையிலே தலைக்கு குளித்துவிட்டு படமோ, கலசம் வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, படமோ அல்லது சிலையோ இருந்தால் அதுக்கு ஒரு அருகம்புல்லை சாத்தி அந்த விரதத்தை தொடங்கி எமக்கு ஆலயத்துக்கு செல்ல நேரம் இருக்கிறதென்றால் ஆலயத்துக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அருகம்புல் மாலை கட்டி கொடுத்தால் அது அருகம்புல் பெருமானுக்கு சாத்தி அதனை வழிபடலாம். இல்லை என்றால் வீட்டிலாவது வேலைக்கு செல்பவர்கள் வீட்டிலாவது அதிகாலையில் எழுந்திருந்து தலைக்கு குளித்து விட்டு 6 மணிலேருந்து அந்த விரதத்தை ஆரம்பித்து 6 மணிந்து ஆரம்பிக்க வேண்டும். அன்றைய தினமும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு எழும்பி 6 மணிந்து ஆரம்பித்து தீபம் ஏற்றி வைத்து விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்துவிட்டு தங்களுடைய கடமைக்கு சென்ற பிறகு வீடு வாசல் துப்புரவு செய்ய வேண்டும் என்றால் துப்புரவு செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பூஜை அறையாவது சுத்தம் செய்து மஞ்சள் நீர் தெளித்து அதிலிருந்து ஆரம்பித்து விட்டு வழிபாடு செய்யலாம். வழிபாடு செய்து இரவிலே கற்கண்டாவது பிரசாதம் வைத்து வழிபாடு செய்து அதன் பிறகு நாம் உணவருந்தி இலை போடணும் என்ற அவசியம் இல்லை. இலை போட விரும்பியவர்கள் இலை போட்டு செய்யலாம். அப்படி முடியாதவர்கள் நம்ம பாத்திரத்திலையும் ஏதாவது ஒரு பிட்டு அல்லது இட்லி ஏதாவது அல்லது சோறு ஏதாவது ஒரு உணவை எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறும் வழிபடலாம். இவ்வாறு நாம் ஒவ்வொரு தேய்பிறை சதுஷ்டியிலும் காலையில் எழுந்திருந்து தலைக்கு குளித்து விட்டு 3 வேளையும் உணவருந்தினாலும் சைவ உணவாக சாப்பிட்டு விநாயகர் சதுஷ்டி, அதாவது ஆவணி சதுஷ்டியிலே வருகின்ற விநாயகர் சதுஷ்டிக்கு முதல் மாதம் வருகின்ற தேய்பிறை சதுஷ்டியானது மகா சங்கடகர சதுஷ்டி என்று சொல்லுவார்கள். அன்றைய தினம் மட்டுமாவது ஒவ்வொரு
தேய்பிறை சதுஷ்டிக்கு நாம் மச்சம் மிச்சம் இல்லாமல் 3 வேளை உணவருந்தியாவது பிள்ளையார் கரும்புல் சாத்தி நெய் விளக்கேற்றி விட்டு வழிபாடு செய்து வந்து ஆவணி மாதத்துக்கு முதலிலே வருகின்ற சங்கடகர சதுஷ்டியிலே நாம் வீடு வாச துப்புரவு செய்து கலசம் வைத்து விநாயகப் பெருமானுக்குரிய மோதகம் கொழுக்கட்டை பிரசாதங்கள் எல்லாம் படைத்து விநாயகர் சதுஷ்டிக்கு எவ்வாறு செய்கிறோமோ அதே போல் நாம் படைத்து இரவிலே ஒரு 8 மணிக்கு பிற்பாடு நம்மளால் என்றால் இடிக்க முடியுமென்றால் 8 மணிக்கு பிறகு, அதாவது சந்திர உதயத்துக்கு பிறகு நாம் உணவருந்த வேண்டும். நம்மளால் முடியவில்லை என்றால் 6 மணிக்கு பிறகு சந்திர உதய காலம் என்பதனால் 6 மணிக்கு பிறகு நாம் உணவை எடுத்துக்கொள்ளலாம். அந்த டைமிலே நாங்கள் இலை போட்டு அல்லது நாம் ஏதாவது புட்டு ஏதாவது விநாயகர் பெருமானுக்கு படைக்கின்ற பிரசாதங்களை அன்றைய தினம் சோறு சமைத்து அந்த பிரசாதங்களை வைத்து நாம் இலையில் வைத்து உணவிருந்தினால் இந்த விரதம் முடிவடைந்துவிடும். மகா சங்கடகர சதுஷ்டி விரதம் பிடித்தால் நாம் அந்த வருடம் ஃபுல்லாக படித்த பலனை நமக்கு தரும். இந்த விரதமானது முதலாவது தொடங்குவது ஆவணி சதுஷ்டியிலே வருகின்ற விநாயகர் சதுஷ்டி விரதத்தை அனுஷ்டித்துவிட்டு அதுக்கு அடுத்த மாதம் வருகின்ற தேய்பிறையிலிருந்து ஆரம்பித்து பிடித்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். விநாயகப் பெருமானுக்குரிய இந்த விரதத்தினை எல்லோரும் வழிபட்டு சகல நலங்களும் பெறுங்கள். உங்களால் முடியவில்லை, எங்களால் உடல்நிலை இயலாது முடியவில்லை என்றால் அசைவ உணவை தவித்துவிட்டு சைவ உணவாகவாவது அன்றைய தினம் காலையில் எழுந்து தலைக்கு குளித்து 6 மணிக்கு முதல்ல 5:30 மணிக்கெல்லாம் தலைக்கு குளித்து 6 மணியிலிருந்து இந்த விரதத்தை தொடங்க வேண்டும். 6 மணிலிருந்து தொடங்கி விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல்லாவது சாத்தி அவருடைய பாராயண், அவருடைய தேவாரங்கள், அவருடைய மந்திரங்கள், அவருடைய விநாயகர் அகவல், அவருடைய கவசங்கள் எமக்கு தெரிந்த ஒன்றுக்கும் மேலாவிட்டாலும் ஓம் கணேசாய நமோ, ஓம் கணேசாய நமோ, ஓம் கணேசாய நமோ என்று 27 முறை, 54 முறை, 108 முறை, 1008 முறை நம்மளால் முடிந்த அளவுக்கு, இல்லை ஒரு தடவும் 3 தடவை எப்படியோ அந்த விநாயகப் பெருமானை உள்ளார்ந்த அன்போடு நாம் வழிபட்டுட்டு கடைசியிலே வருகின்ற அந்த மகா சங்கட சதுஷ்டியாவது அனுஷ்டித்து வந்து விநாயகர் சதுஷ்டி அனுஷ்டித்து வந்தால் உண்மையிலேயே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சகல நலமும் துன்பங்கள் நீங்கள் மனம் அமைதி பெறும். மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாத வாழ்க்கை வாழலாம். உங்களால் முடிந்தால் விநாயகத்தை அனுஷ்டியுங்கள். அப்படி இல்லாவிட்டால் அசைவ உணவை தவித்து சைவ உணவாகவாவது 3 வேளையும் எடுத்துக்கொண்டு இந்த விநாயகப் பெருமானை வழிபட்டு அந்த ஒரு வருடத்திலே வருகின்ற அந்த சங்கட சதுஷ்டியாவது அனுஷ்டியுங்கள். நன்றி.